கந்தாரா சாப்டர் 1 ரிவ்யூ பண்ணுவோமா? ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கிளாரிஃபிகேஷன். இது ஒரு ரிவ்யூ சேனலே இல்லையே, உங்கள் ஸ்பேஸு, சயின்ஸு, ரீசெண்டாக நடக்கிற விஷயங்கள், ஜியோ பாலிட்டிக்ஸ் பற்றிலாம் பேசுகிறவங்க இவங்க எதுக்கு வந்து மூவி ரிவ்யூ போடுறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். கடைசியாக நம்ம போட்ட மூவி ரிவ்யூ லோக்கா. அது போட்டதுக்கு ரீசன் என்னன்னா, ரொம்ப ஹைப்பு. எங்க இன்ஸ்டாகிராம் பக்கம் போனாலே ரொம்ப லோக்கா பெய்டு ப்ரமோஷனும் பண்றாங்க, ஜென்யூனா சில பேர் ரிவ்யூவும் போடுறாங்க. இல்லை எது உண்மை எது போயின்னு தெரியாம நான் போய் தேட்டர்ல பார்த்தேன். எனக்கு உண்மையாவே பிடிச்சிருந்தது, அதனால நான் ஒரு ரிவ்யூ போட்டேன். இப்போ அதே நிலைமை தான் நம்மளுக்கு திருப்பி வந்திருக்கு. மேவரிக்ஸ் கந்தாரா சாப்டர் 1. நம்ம காந்தி ஜெயந்தி ஆயுத பூஜைக்கு நம்ம தமிழ் படங்களை போய் தேட்டர்ல பார்ப்போம்னு பார்த்தா தமிழ் படம் ஸ்கிரீன் பண்ற ஏரியாஸ் காலியா இருக்கு. இந்த இடம் என்னன்னா ஹவுஸ்ஃபுல்லு. எனக்கே கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. அப்படி என்னடா அப்படின்ட்டு இந்த படத்தை போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணி தான் பார்த்தேன். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து முடிஞ்ச போது ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ். ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ல இருந்தது படமே. அதுவும் வந்து புரியல. நம்மளுக்கு புரியலனாலே புரியாத விஷயங்கள் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்ல, அது மாதிரிதான் எனக்கு இருந்தது. என்ன பஞ்சுரிலினா என்ன, குளிகா என்ன அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அது வந்து போய் 16 கோடியில எடுத்துட்டு 400ல இருந்து 600 கோடி கலெக்ஷன் எடுத்த பிறகு இந்த படக்குழு என்ன பண்ணிருக்காங்க, செகண்ட் பார்ட் எடுக்கலாமா, நீங்க யாருக்கிட்ட போய் விட்டாலும் இப்படி ஒரு மேக்னஸான ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா செகண்ட் பார்ட் எடுப்பாங்க. ஆனா இவங்க உண்மையாவே, அதாவது ரிஷப் ஷெட்டி சொல்லணும்னா ரொம்ப பக்தி உள்ள ஒரு ஆள். கடவுள்கிட்டயே வந்து ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வாக்கு கேட்பாங்கல்ல கடவுள்கிட்ட, அது மாதிரி அவங்க கேட்டு எடுக்கலான்னு ஒரு ப்ரொசீடிங் பண்றதுக்கு கடவுள் வந்து ஒரு கிரீன் லைட் காமிச்ச பிறகுதான் இவங்க அந்த செகண்ட் பார்ட்டுக்கான வேலையிலேயே இறங்கியிருக்காங்க. 16 கோடியில ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்தவரை 125 கோடியில செகண்ட் பார்ட்டை எடுக்கிறாருன்னா எவ்வளவு நம்பிக்கை இருக்கும் அந்த கதை மேல. ஃபர்ஸ்ட் விஷயம். கேஜிஎஃப்பால பேர் பெற்ற அந்த ஹோம்பாலே பிலிம்ஸ் வந்து இதை ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா இவங்களுக்கு இந்த கதை மேல எவ்வளவு ஒரு நம்பிக்கை இருக்கும், இது ரெண்டாவது விஷயம். ஸோ இது எல்லாமே இந்த படத்தோட சக்சஸ்க்கு ஒரு ஃபிளேவரா இருந்தது. முதல் விஷயம், இந்த பஞ்சுருளி கடவுள்னா யாரு, குளிகான்ற கடவுள்னா யாரு? ஏன்னா படத்துல காமிக்கிற அந்த கடவுள் கிட்டதான் இந்த ரிஷப் ஷெட்டின்றவரும் வந்து அந்த சாமி கிட்ட போய் அந்த கேட்கறது, வாக்கு கேட்கறது, அதெல்லாமே இவங்க பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு பிலீஃப் அந்த கடவுளுக்கு மேல இவங்களுக்கு இருக்குன்னா யார் அவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்க நம்மளுக்கு உண்மையாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குல்ல. துளு நாடுன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு மாதிரி துளு நாடுன்னா அந்த துளு லாங்குவேஜ் பேசுறவங்க. இது எந்த ஏரியா உள்வாங்கி இருக்குன்னா பார்ட் ஆஃப் கர்நாடகா, கோஸ்டல் பார்ட் ஆஃப் கர்நாடகா பிளஸ் நார்த் கேரளா, இதெல்லாம் சேர்த்துதான் இந்த துளு நாடு அப்படின்னு சொல்றாங்க. இங்கதான் ரொம்ப பல லட்ச மக்களால வர்ஷிப் பண்ணப்படுற கடவுள்கள் தான் இந்த பஞ்சுருளி, குளிகா. இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹிந்து மித்தாலஜில அவுட் ஆஃப் த பாக்ஸ் உள்ள வந்திருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஹிந்து மித்தாலஜி பொறுத்தவரையும், ஹிந்து ஹிஸ்டரி பொறுத்தவரையும் எல்லாமே அந்த மூவேந்தர்கள் கடவுளுக்குள்ளதான், பிரம்மா, சிவன், விஷ்ணு, அவங்களோட லிங்க் ஆகி தான் வரும். இந்த கடவுள்களும் வந்து அவங்களோட லிங்கான ஒரு விஷயத்துலதான் வராங்க. இந்த பஞ்சுருளின்ற கடவுள் வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டு பண்ணி முகம் மாதிரி காமிச்சிருப்பாங்க நிறைய இதுல. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லயுமே வந்து நிறைய காட்டு பண்ணி ரெஃபரன்ஸ் இருக்கும். வைல்டு போர்ன்னு சொல்லுவாங்க. அது எதனாலனா விஷ்ணுவோட வராக அவதாரம் வந்து கர்ஸ் பண்ண ஒரு காட்டு பண்ணி தான் இந்த பஞ்சுருளின்ற கடவுள். ஆனா அவர் கர்ஸ் பண்ணாலும் பூமிக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற ஒரு விஷயம், அதுக்காக தான் கர்ஸ் பண்ணப்பட்டதுன்ற மாதிரியும், மக்களை ப்ரொடெக்ட் பண்ணணும், மக்களோட லேண்ட், அவங்களோட அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா விவசாயம் செய்யறவங்க எல்லாம் ரொம்ப அதிகம். ஸோ அவங்களோட எல்லைகளை, அவங்களோட லேண்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்குன்னு அனுப்பப்பட்ட ஒரு கடவுள் தான் இந்த பஞ்சுருளி அப்படின்னு சில சோர்சஸ் சொல்லுது. இவங்க பஞ்சுருளின்றவங்க வந்து நம்ம ஊர் எல்லை கடவுள் இருக்காங்க பாத்தீங்களா, ஐயனார் நம்ம எல்லாம் எப்படி கும்பிடுறோமோ அது மாதிரி ஒரு எல்லை கடவுள் மாதிரி அவங்கள வந்து அந்த ஊர் மக்கள்லாம் வர்ஷிப் பண்றாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. குளிகான்ற கடவுள் எங்கேருந்து வராங்கன்னா சிவனோட ருத்ர தாண்டவத்திலேருந்து வந்த கோபத்தினாலேயோ, சில இதுல ஸ்வெட்ன்னு சொல்றாங்க, அதனாலயும் உருவான ஒரு கடவுள் தான் குளிகான்றவங்க. இந்த பஞ்சுருளி அண்ட் குளிகான்ற ரெண்டு கடவுளுமே சைட் பை சைட் தான் அவங்க வர்ஷிப் பண்றாங்க, ஒன்னாதான் வர்ஷிப் பண்றாங்க. இது வந்து எனக்கு மேலோட்டமா அவங்க கல்ச்சுரல்ல லைக் சும்மா ஆர்டிகல்ஸ் படிக்கும் போது கிடைச்ச இன்ஃபர்மேஷன். உண்மையாவே அங்க இருக்கிறவங்களுக்கு இன்னும் இன்டெப்தா இதோட மீனிங்ஸ் அண்ட் டீடைல்ஸ் வந்து தெரியும். பட் இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால உண்மையாவே அந்த ஏரியால அந்த கடவுள் வச்சு ஒரு படம் போது உண்மையாவே அதை எடுக்க ஒரு தைரியம் வேணும். ஏன்னா ஏதாவது தப்பா டிபிக்ட் பண்ணிட்டா அது பெருசா பேக் ஃபயர் ஆகும். ஸோ அதையும் மீறி கந்தாரா எதிர்த்து அந்த பீப்புள்னால உண்மையாவே பிரைஸ் பண்ணப்பட்டனால இப்போ இந்த செகண்ட் பார்ட்டுக்குள்ள வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் கடையோட ஒன்லைனை நான் உங்களுக்கு சொன்னேன், இதுதான் வந்து விஷயம். அதுல கடைசியா அவர் வந்து அந்த பஞ்சுருளி வேஷம் போட்டு ஆடிட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுவார் ஒரு இடத்துல. அந்த இடத்த தான் வந்து செகண்ட் பார்ட்ல கந்தாரா
காந்தாரா காந்தாரா சில பேர் கந்தாரான்னு ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க, சில பேர் காந்தாரான்னு ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க. காந்தாரா தான் கேட்க நல்லா இருக்கு, சரி நான் காந்தாரானே சொல்றேன். ஸோ அப்படிதான் இந்த படம் ஸ்டார்டிங்ல காமிக்கிறாங்க. அப்புறம் இந்த படம் ஸ்டார்டிங்ல சிவகணங்கள் பத்தி பேசுறாங்க. இந்த மாயன் ஸ்டுடியோன்னு ஒரு சேனல் இருக்கும், அதுல வந்து அந்த சிவகணங்களை ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை போய் பாருங்க. 14 கணங்கள் இருக்கான் சிவனுக்கு. அந்த கணத்துக்கெல்லாம் அதிபதி தான் கணாதிபதி விநாயகர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கணங்கள்ல தான் வந்து இந்த பஞ்சுருளி, இந்த குளிகான்ற கணங்கள்லாம் பூத கணங்கள்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படம் ஸ்டார்டிங்லேயே அதை தான் காமிச்சிருப்பாங்க. செகண்ட் பார்ட்ல சிவனோட பூத கணங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டி அன்னீவனா இன்ஜஸ்டிஸ் நடக்கும் போதும் அக்கிரமம் உண்டாகும் போதும் சிவன் வந்து அவரோட கணங்களை வந்து அமைச்சுக்கிட்டே இருப்பாரு அப்படின்ட்டு. சில நேரத்துக்கு வைல்டு போரு, சிங்கம் மாதிரி, அப்புறம் வந்து இந்த இதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, காட்டு எருமை, அதெல்லாம் காமிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ஸ்டார்டிங்ல காமிச்சிட்டு அங்கேயுமே இந்த லேண்டை ஒட்டி தான் ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது. இது 1847 கிடையாது, அதுக்கும் பழமையான கதை தான் இந்த சாப்டர் 1. அப்போ அங்க கந்தாரான்ற ஒரு இடத்துல வாழற மனுஷங்களுக்கும், அதாவது காட்டுவாசிகளா வாழற மனுஷங்களுக்கும், அங்க இருக்கிற ஒரு ராஜா, அந்த ராஜாவோட ஃபிளேவரை பார்க்கும்போது ஒரு கேரளால இருக்க ஒரு அரசர் மாதிரியும் ஒரு ஃபீலிங் வருது. சில நேரத்துக்கு நம்ம அவ்வளோ கேரளா மூவிஸ் பார்த்தனால நம்மளுக்கு கேரளா இருக்க அரசர்கள் எப்படி இருப்பாங்கன்னு ஒரு ஐடியா இருக்கு. கர்நாடகால இருக்கிற அரசர்களும் மோரார்லெஸ் அந்த துளு ரீஜன்ல அப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு. அது ரொம்ப இப்போ பாகுபலியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்இமேஜினபிள் ஸ்கேல்ல கிராபிக்ஸ் பண்ணி மக்கள்லாம் இவ்வளோண்டா இருப்பாங்க. தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வானத்தை முட்டுற சைஸ்ல அந்த கேஸ்ல இருக்கும். ஒரு ஃபேண்டசியா எடுத்திருக்காங்க. பட் இவங்க ஒரு ஹிஸ்டரி ரிலேட்டடா கொண்டு போகும்போது அது மாதிரி ரொம்ப ஃபேண்டசியா எடுக்க முடியாதுன்றதுக்காக, எடுக்கக்கூடாதுன்றதுக்காகவும் எல்லாத்துக்குமே பக்காவா செட்டு போட்டிருக்காங்க. சிஜிஐ வந்து அனிமல்ஸ் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்களே தவிர மேக்சிமம் கிரீன் ஸ்கிரீன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க நமக்கு தெரியாது. அப்படிதான் இருக்கு. ஏன்னா 125 கோடி, அதுவும் நம்ம ஊரு, நான் கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு சொல்ல, ஹீரோஸ்க்கு கொடுக்குற மாதிரி பல்க் அமௌண்ட் 125 கோடியில 100 கோடி ஹீரோஸ்க்கு போயிடும், அது மாதிரி கிடையாது. ஏன்னா படம் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ரிஷப் ஷெட்டி, ப்ரொடியூஸ்டு பை ஹோம்பாலே ஃபிலிம்ஸ். அப்போ 125 கோடியுமே பர்பஸ்ஃபுல்லா செலவு பண்ணப்பட்டிருக்கு அந்த படத்துல. அது ஒவ்வொரு செட்ஸை நீங்க பார்த்தாலும் தெரியும். பெரிய ஒரு அரண்மனையோட அந்த ஹால் காணும்போது பெருசா தான் இருக்கும், பட் ஃபேண்டசி மாதிரி இருக்காது. எல்லாமே டு த பாயிண்ட் பக்காவா இருக்கும். அதுதான் இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ராஜான்ன உடனே ராஜாவை வந்து எப்படி காமிக்கிறாங்கன்னா, இந்த அதுவுமே நான் பாகுபலி நான் தப்பு சொல்லலை, ஏன்னா அவங்க வந்து ஒரு ஃபேண்டசிக்குள்ள போயிட்டாங்க. இதுல ராஜாக்களை எப்படி காமிக்கிறாங்கன்னா, ஒரு பல்கா, டெஃபினிஷன்ஸ் இல்லாம, உடம்புல ஷ்ரெட்டடா இல்லாம, சிக்ஸ் பேக் இல்லாம ரியலிஸ்டிக்கா காமிச்சிருக்காங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அங்க அந்த ராஜாங்களுக்கும் நம்ம கந்தாரா என்ற அந்த இடத்துல இருக்கிற காட்டுவாசிகளுக்கும் நடக்கிற பிரச்சனைகளெல்லாம் அந்த கந்தாரா இடத்தோட காட்டுவாசிகள்ல ஒரு அடங்காதவன் என்ற மாதிரி காமிக்கிறாங்க நம்ம ரிஷப் ஷெட்டியை. அப்படியே கதைங்க டெவலப் ஆகுது. இந்த இன்னொரு விஷயம் கூட நடுவில் ஸ்பார்க் ஆச்சு. வேல்பாரின்ற நாவலோட ரைட்ஸை வந்து டைரக்டர் சங்கர் அவர் வாங்கி வச்சிருந்தாகவும், அந்த நாவல்ல வந்து எப்படி ஒரு அந்த வேல்பாரின்றவங்க போய் ட்ரேடை கத்து இது பண்ணுவாங்க, அந்த வேல்பாரி நாவல்ல இருக்கிற சீன்ஸ்ல மாதிரியே இதுலயும் வந்திருக்கு, நிறைய சீன்ஸ் அதோட ரெஃபரன்ஸா இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் கிளம்பி பாலிமர் நியூஸ்ல எல்லாம் போட்டாங்க. நீங்க போய் தேடினீங்கன்னா கிடைக்கும். அதனால சங்கர் இப்போ வந்து, ஏன்னா வேல்பாரி நாவலுக்கு ரைட்ஸ் அவர் வாங்கி வச்சிருக்காரு, அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட். ஆனா இதுல நிறைய சீன்ஸ் வந்துருச்சு, நான் இதை லீகலா ஃபேஸ் பண்ணலாமான்னு சங்கர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா இதுல அது மாதிரி அந்த நியூஸ்ல போட்டாங்க. ஸோ அந்த வேல்பாரி நாவல் படிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பட் எந்த நாவல்ல இருக்கு என்னன்னு எனக்கு தெரியாது. யார் அதை முதல்ல கொண்டு வராங்க, யார் அதை வந்து ஹானஸ்டா கொண்டு வராங்க, யார் அதுக்கு ஜஸ்டிஸ் பண்றாங்க, அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது உண்மையாவே ரொம்ப பக்காவா இவங்க ரிஷப் ஷெட்டி டீம் பண்ணியிருந்தது. ஏன்னா இந்த கந்தாரா கூட்டத்துல இருந்து போற அந்த அடங்காத ஒரு ஆளு அந்த ராஜாங்கத்துக்குள்ள போயிட்டு அங்க ட்ரேடை கத்துக்கிட்டு ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கே சவால் விடுற ஒரு ஸ்டேஜுக்கு ரைஸ் ஆயிட்டு அங்க இருக்கிற ராஜா இவங்களை பழி வாங்கறதுக்கு ஒரு அக்லியான ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. அப்போ அந்த தேவ கணங்கள், அந்த பூத கணங்கள்லாம் வந்து சில விஷயங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் படம் ஸ்டார்டிங்ல காமிப்பாங்க. அந்த சேக்ரெட்னஸ் இந்த ராஜாங்க மீறும் போது கடவுள்ல உள்ள கொண்டு வராங்க. அது வரையும் ஒரு நார்மல் மூவி, அதாவது நார்மல் பீரியாடிக் ஃபிலிம் மாதிரி போயிட்டு இருந்தது. அந்த ஏரியால தான் இந்த குளிகான்ற கடவுளை உள்ள கொண்டு வராங்க. அங்கேருந்து வெடிக்குது படம். வெடிக்குதுன்னா எப்படி நான் சொல்றது, இன்டர்வல் முடிஞ்சு கிளைமேக்ஸ் வரையுமே வந்து டப்பு 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 டப்புன்னு போயிட்டு இருக்கு படம். அதுல சில ட்விஸ்ட் காமிக்கிறாங்க. அந்த ட்விஸ்ட்டை நான் ஒரு
போஸ்ட் பார்த்தேன். அந்த போஸ்ட்டை மட்டும் நான் பார்க்கலைன்னா அப்படி ஒரு ட்விஸ்ட் வரன்னு என்னால் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவு பக்காவா அந்த ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க கிளைமேக்ஸ்ல. அந்த ட்விஸ்டும் சரி, அதை வந்து இவங்க எப்படி ஜஸ்டிஃபை பண்றாங்க, அதுக்கு சில சீன்ஸ்லாம் வச்சிருப்பாங்கல்ல ஃபர்ஸ்ட்ல படம் ஆரம்பிக்கும் முன்னாடியே. ஸோ அந்த சீன்ஸுமே சரி எல்லாமே கரெக்டா பிளே அவுட் ஆகும். ஸோ அதை பார்க்கும்போது உண்மையாவே வெல் ரிட்டன். ரிஷப் ஷெட்டி வந்து எப்படி ஒரு ஆளால இந்த அளவு டேலண்டா இருக்க முடியும், நான் எக்ஸாஜரேட் பண்ணல. ஏன்னா இப்ப அவர் ஒரு டைரக்டர் மட்டும் வேற ஒரு ஆக்டர் இந்த படத்தை போட்டு எடுக்கணும்னு கூட பண்ணலாம். ஆனா அவர் எடுக்கல. ஏன்னா இவர் மைண்ட்ல இருக்கிற அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸை இவரை தவிர வேற ஆளுங்களால அதே அளவு டெலிவர் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வருது. முடியாது, வேற ஆக்டரே இல்லை அப்படின்னு சொன்னா அது அகங்காரம். மேபி பெரிய ஆக்டர்ஸ் விஜய் சேதுபதி அது மாதிரி நிறைய ஆக்டர்ஸ்லாம் நல்ல நல்ல ஆக்டர்ஸ் நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்காங்க, அவங்களால பண்ண முடியும். மேபி அவங்க அட்லீஸ்ட் ஒன்னு அண்டர் டூ பண்ணுவாங்க இல்ல ஓவர் டூ பண்ணுவாங்க. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல்ல அவரால் மட்டும்தான் கொண்டு வர முடியும்ன்றதுக்காக மேபி அவரே நடிச்சிருக்காரா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா கண்டிப்பா நேஷனல் அவார்டு அவர் வாங்கியிருக்காரு, இந்த படத்துக்கும் வாங்கிடுவாரு. எக்ஸ்ட்ரீமான ஒரு ஆக்டிங், பிளண்டா உட்காந்து கத்தணும் அப்படின்னு கத்தல, எங்க கத்தணுமோ எதுக்கு கத்தணுமோ அங்க கத்துறாங்க. எமோஷனல் டெப்த் ஒருத்தரோட போஸ்ட்ல நான் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து எனக்கு ஒரு எமோஷனல் டெப்த் கிடைக்கல அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது உண்மைதான், எமோஷனல் டெப்த் கிடைக்கல. ஏன்னா ஒரு படத்துல ஒரு பயங்கரமான ஒரு பிட்ரேயல் சீனு அப்புறம் வச்சுட்டு ஒரு ரொம்ப சோகமான சீன் எல்லாம் வச்சா ஆடியன்ஸுக்கு கண் கலங்கும், அந்த எமோஷனல் டெப்த் கிடைக்கும். இதுல வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங்கா இருக்கு. அதுவும் வந்து நிறைய காமெடி சீன்ஸை வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. கந்தாரா பார்ட் 1 அளவு கூட இது டார்க்கா இல்லை, இது ஒரு லைட்டான மூவியா போகுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே. ரீசன் என்னன்னா இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு கந்தாரா 1 வந்து இவங்க அந்த துளு ரீஜியன் மக்களுக்காக எடுத்த மாதிரி இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த ஸ்டோரி புரியும்ன்றதுக்காக. ஆனா அது வந்து ஒரு பேன் இந்தியா ஹிட் ஆச்சு. அந்த ஸ்டோரி புரியாம கூட அதை நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. கந்தாரா 2 எல்லாருமே பார்ப்பாங்க, எல்லா பீப்புளுக்காகவும் இந்த படம் எடுக்கப்படணும். அப்போ இதை வந்து ரொம்ப லைட் ஹார்ட்டடா, அதுவும் இந்த ஆயுத பூஜை டைம்ல ரிலீஸ் பண்றதுனால ஃபேமிலியா வருவாங்க, லைட் ஹார்ட்டடா வைக்கணும்னு வச்சிருக்காங்க. ஸோ அப்படி ஜாலியா போறதுனால மேபி அந்த எமோஷனல் டெப்த் லேக் ஆகுதோன்னு எனக்குமே தோணுச்சு. அது உண்மையாவே ஒரு ஏத்துக்க வேண்டிய பாயிண்ட். பட் அந்த கிளைமேக்ஸ், அந்த மேக்கிங்கு, அந்த கிராஃபிக்ஸ், சிஜிஐ இதெல்லாம் வந்து இந்த சின்ன சின்ன ஃபிளாஸ் எல்லாம் அந்த படத்துல வந்து இது க்ளோஸ் பண்ணிருதுன்னு சொல்லலாம். ஏன்னா லைஃப் ஆஃப் பை பார்த்திருப்போம், அதுல வந்து ஒரு புலியை எப்படி காமிப்பாங்களோ அது மாதிரிதான் இருந்தது இதுல காமிச்சது. RRR அதை வந்து அதோட கிராஃபிக்ஸை இது மீறிடுச்சுன்னு சொல்லலாம் கண்டிப்பா. அது இவங்கனால மட்டும் கிடையாது, ஏன்னா டெக்னாலஜியும் அந்த அளவு வளர்ந்துருக்கு. இப்போ ஏஐ வந்து நிறையவே சிஜிஐக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ வந்து பக்கா ஆன் பாயிண்ட். இதுமாதிரி இந்த ஹாலிவுட்டுக்கும் இந்தியன் சினிமாக்கும் இருந்த அந்த தின் லைன் வந்து வெனிஷ் ஆகிட்டே போகுது. அதனால கந்தாராவை கண்டிப்பா பார்த்து ஒரு 1000 கோடி ப்ராஜெக்டா மாத்தணும்ன்றது தான் எனக்குமே ஆசை. மக்கள் கண்டிப்பா போய் பார்க்கலாம். சில பேர் கிளைமேக்ஸை வந்து தலைவலின்னு சொல்லுவாங்க, கத்திக்கிட்டே இருக்காங்கன்றாங்க. கரெக்ட், சில பேருக்கு அப்படி தோறதுக்கு வாய்ப்பு இருக்குதான். மேபி உங்களுக்கு அந்த அது மெயினா நம்ம ஆடியன்ஸ்க்கோ அந்த துளு ரீஜியன்ல இல்லாத மற்ற ஆடியன்ஸ்க்கு அப்படி தோணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த குளிகா பஞ்சுருளி ஸ்டோரி லைன் புரியாதனால யாரால இப்ப இவர் பொசஸ் பண்ணப்பட்டிருக்காரு, யாரு வந்து இப்போ திருப்பி பொசஸ் ஆகுறாங்க, எதுக்கு இவங்க வராங்க, அந்த கடவுள் உள்ள வரனால எதுக்கு அந்த ஹைப்பு அப்படின்ற சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஒட்டாம இருக்கலாம். அது அவங்க மேல குறைய சொல்ல முடியாது, ஏன்னா நம்மளுக்கு ஸ்டோரி லைன் தெரியாது. அதனால நம்மளுக்கு அதை தெரிஞ்சிருக்கணும்னு அவங்களால எதிர்பார்க்க முடியாது. நம்மளுக்கு எந்த அளவு அது புரிஞ்சுதோ அதுக்கு நம்ம அதை தாராளமா அப்ரிஷியேட் பண்ணலாம். ஏன்னா எவ்வளவோ மொக்க படங்கள் ரீசெண்ட் டைம்ஸ்ல வருது, அதெல்லாம் கம்பேர் பண்ணா இதை தாராளமா நீங்க போய் தியேட்டர்ல பார்க்கலாம். புரியாத விஷயங்கள்னு ஒரு 10% to 15% இருக்கலாம், மீதி 85% பேன் இந்தியா ஆடியன்ஸ்க்காக ரொம்ப லைட் ஹார்ட்டடா எடுத்திருக்காங்க இந்த படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஸ்டோரி டெல்லிங் லீனியரா ரொம்ப நீட்டா போகுது, ட்விஸ்டும் வந்து எல்லாருக்குமே பக்காவா புரியுது. ஸோ தியேட்டர்ல போய் கண்டிப்பா பாருங்க, இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். ஓடிடில வந்தா ஓடிடிலையும் பாருங்க. இது மாதிரி அப்படியே ஒரு ஹைப்பை கலப்புற மூவிஸ், அதுக்கான ரிவ்யூஸ் எல்லாம் டீ கடை மேவரிக்ஸ்ல நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. ஆனா அது மட்டும் எங்க விஷயம் கிடையாது, நாங்க பல விஷயத்த பத்தி பேசுவோம். ஸோ என்னெல்லாம் பேசுவோம் சும்மா பழைய வீடியோஸை போய் பாருங்க, உங்களுக்கே தெரியும். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நான் மீட் பண்றேன். அன்டில் தென், திஸ் இஸ் நரேஷ், பை.